பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உண்பது நாளி உடுப்பது இரண்டு உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்ந்தோம் தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நம் மொழியே நம் பொன்னொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அறிவு வழிகாட்டும் அன்பு மொழியாம். செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம். உலக தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து கொண்டிருக்கும் ஓய்வறியா சூரியன். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் உலக தமிழர்களின் நலனுக்காக சுழன்று சுழன்று பணியாற்றி 93 வயதை தொட்டாலும் சுறுசுறுப்புள்ள தேனி போல அன்றாடம் அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் அஷ்டாவதானி, அறிவாலயத்தின் ஞானி, தமிழின தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சீரிய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், வருங்கால தமிழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதி வாய்ந்த தலைவனாக தன்னை உருவாக்கி நமக்கு நாமே பயண திட்டத்தின் மூலம் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர், மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் இனமான தளபதியார் அவர்களின் எழுச்சிமிக்க இளைஞர் படையையும் இந்த இனிமையான மாலை நேரத்தில் நினைவு கூர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இம்முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு சொற்சுவை அரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி தனசேகரன் அவர்களையும், கொளத்தூர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் என் இனிய சகோதரன் ICF முரளிதரன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் என் இனிய சகோதரர் இரா கிரிராஜன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாகராஜன் அவர்களையும், தேவ ஜகவர் அவர்களையும், வழக்கறிஞர் சந்துரு அவர்களையும், பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவர்களையும், தங்கராஜா அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிழக்கு பகுதியினுடைய நிர்வாகிகள், கிழக்கு பகுதியினுடைய வட்ட செயலாளர்கள் மற்றும் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இளம் தலைவர்கள் மாநாட்டிற்காக வெளிநாடு சென்று வெற்றிகரமாக இன்று திரும்பி இருக்கின்ற என் இனிய தம்பி, மரியாதைக்குரிய தொலைக்காட்சியில எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தன்னுடைய கருத்துக்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வெளிநாடு சென்று திரும்பியதற்கான வாழ்த்துக்களை சொல்லி, பெரும் திரளாக இந்த அரங்கு முழுவதும் கூடியிருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான இந்த மண்ணின் மைந்தர், இப்பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்களுக்கு வாக்களித்த உங்களுடைய பொன்னான கரங்களுக்கு நன்றி சொல்லி, அருமையான இந்த முப்பெரு விழாவிலே பெரும்பாலும் ஒரு 5-6 பேரை சேர்த்து தான் கருத்தரங்கம்னு போடுவாங்க. ஆனால் அண்ணன் கூட என் கூட யாரையுமே போடாமல் லியோனியை மட்டும் பேச விடுவோன்ட்டு என்னை மட்டும் கூப்பிட்ருக்காரு. என்ன காரணம் தெரில. போன தடவை கூட 2-3 பேச்சாளர் கூட வந்தாங்க. இந்த தடவை என்னை மட்டும் தனியாக ஏன் கூப்பிட்ருக்காருன்னா, லியோனி வேறு பேச்சாளர்கள் கூட பேசாமல் தனியாக பேசினா எப்படி பேசுகிறாருன்னு பார்ப்பான் அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சுருக்கார். இந்த பரீட்சை வைத்திருப்பவர் வேறு யாருமல்ல, பங்க்சுவாலிட்டி, கைண்ட்னஸ், சின்சியாரிட்டி என்ற 3 குணாதிசயங்களுக்கும் சொந்தக்காரர் PKS. பங்க்சுவாலிட்டி, கைண்ட்னஸ், சின்சியாரிட்டி. PKS என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற
இப்பகுதியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தொண்டர்களின் பாதுகாவலர். இப்பகுதியில் இருக்கும் 6 தொகுதிகளையும் உதயசூரியனின் கோட்டையாக மாற்றி தளபதியார் அவர்களிடமும் என் தாணை தலைவர் அவர்களிடமும் வெற்றி மகுடமாக சூட்ட காத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் PK சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அருமையான முப்பெரு விழா பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நான் நடந்து வர்றப்ப ஒரு அம்மா என்னை உத்து பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டுச்சு. டிவியில் பார்த்தா கிழவி மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானேன்னு. இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரியல. டிவியில் கிழவி மாதிரி இருக்கானா, காரணம் உண்மைதான். ஏன்னா அதில் செயற்கையாக ஒரு பவுடரை அப்பி உட்கார வச்சுருவாங்க. அந்த பவுடரை பெர்மனண்ட்டாக விட்டுட்டா பரவாயில்ல, இடையில வந்து டச்சப்னு தொடச்சி சொறி மாதிரி ஆக்கி டிவியில் கிளம்பி மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம், செயற்கை தான். ஆனால் இந்த மேடையில் நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பர்சனாலிட்டி உள்ள ஆள் கிடையாது. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அழகுக்கு ஒரே காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் லியோனி பேசுனதுனால தான் அந்த 65 வயசு பாட்டிக்கு கூட லியோனி அழகா தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் நான் நின்று கொண்டு பேசுகிறேன். அதனால தான் முப்பெரு விழாவை பற்றி நம்ம அருமை ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார்கள், வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களும் சொன்னார்கள். தந்தை பெரியாரின் பிறந்த நாள், கழகம் தோற்றுவித்த நாள், பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள், இந்த 3 கலந்த விழா தான் முப்பெரு விழா. தந்தை பெரியார் என்ற தாத்தா மட்டும் இங்கே இல்லைன்னா லியோனி இந்த மேடையில் பேசியிருக்க முடியாது. திண்டுக்கல்ல ஐஸ் ஃப்ரூட் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த தாத்தா சுயமரியாதையும் பகுத்தறிவையும் நாடுதோறும் பிரச்சாரம் செய்ததால் தான் லியோனி இந்த மேடையில் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தந்தை பெரியார். அவரை எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, சாமி கும்பிட வேணான்னு சொன்னார், கோயிலில் இருக்க சிலையை பூரா போயிட்டு உடைச்சாரு, அவர் ரொம்ப புரட்சிகரமானவர், கோயிலில் சாமியை கும்பிட வேணான்னு சொன்னாருன்னு ஒரு தவறான எண்ணத்தோடு பெரியாரை எல்லோரும் பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரண விஷயத்துக்கு கூட பயப்படாதீங்கன்னு சொன்ன ஒரு அருமையான தலைவர் தந்தை பெரியார் தான். பேரறிஞர் அண்ணா பெரியாரை பார்க்கும் பொழுது சொல்வார், பெரியார் நான் கோவப்பட்டு பார்த்துருக்கேன், பெரியார் சிரித்து பார்த்துருக்கேன், வேதனைப்பட்டு பார்த்துருக்கேன், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறத பார்த்துருக்கேன். பெரியாரிடம் ஒரே ஒரு குணத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் அவர் பயந்து நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாத ஒரு தாத்தா யாருன்னா அவர்தான் தந்தை பெரியார். அவர் சொன்னது நீங்கள் எதை பார்த்தும் பயப்படாதீங்கன்னு தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆள் எதெல்லாம் பார்த்து பயந்து சாகிறான் தெரியுமா? இவ்வளவு கம்ப்யூட்டரு, இவ்வளவு ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஆகாகா ஓகாகாலாம் வந்த பிறகு இன்னும் பூனை குறுக்கால போனால் வீட்டுக்குள்ளே ஓடிடுறேன். பூனை குறுக்கால போயிடுச்சு மாப்பிள்ள, போகிற காரியம் விளங்காது. பூனை என்ன நினச்சிட்டு போகுதுன்னா, இவன் முகரையில் நம்ம முழிச்சிட்டு போகிறோமே, நம்ம எந்த பஸ்ஸில் அடிபட்டு சாக போகிறோமோங்குது. யார் முகத்தில் விழித்து கொண்டு போகிறதுங்கிறத வச்சா ஒரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு எலும்புச்சம்பளத்தை அறுத்து குங்குமத்தை தடவி ஒரு கம்பளி துணியில் அந்த வீட்டுக்குள்ளே காலையில் 6 மணிக்கு உருட்டி விட்டுருங்க, தொலைஞ்சிச்சு அந்த வீடு. அதை எடுத்து பார்த்தவே முடிவு பண்ணிடுவான், வச்சுட்டாங்க மாப்பிள்ளை செய்வன, என்னென்ன நடக்க போகுதோ ஐயோ. அந்த நேரம் பார்த்து மனைவி வந்து வகரு வலிக்குதுங்கத்தான், வலிக்க முடியும், எலும்புச்சம்பளத்தை உருட்டிட்டாங்கல்ல, உனக்கு வகரு மட்டுமா வலிக்கும், எல்லாம் வலிக்கும். மகன் வந்து நான் 3 பாடத்தில் பெயிலுப்பா அப்படிமா, எலும்புச்சம்பளம் வந்துருச்சுடா, நீ 5லையும் பெயிலாக போயிடுவடா. எலும்புச்சம்பளத்துக்கும் மகன் பெயிலாக போகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்னும் இதை பார்த்து பயப்படுற ஆள் இருக்கானே, இதுக்கு பேர் என்னடான்னு கேட்டால் செய்வினைங்கிறான், செய்வனை. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் செய்வினைன்னு ஒன்று இருக்கு, செய்வினை செயப்பாட்டு வினை. வகுப்பில் நடத்தியிருப்பாங்க, ராமன் மாம்பழம் தின்றான், செய்வினை. மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது, செயப்பாட்டு வினை. இதுதான் செய்வினை செயப்பாட்டு வினை. பரீட்சையில் கேள்வி கேட்டாங்க, செய்வினை செயப்பாட்டு வினை குறிப்பு வரையில. பையன் படிக்கலை, அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். செய்வினை, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டு வாசலில் கயிறு, தாயத்து, எலும்புச்சம்பளம் போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்யும் வினைதான் செய்வினை.
இதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, செயப்பாட்டு வினைக்கும் எழுதிட்டான். செயப்பாட்டு வினை. அவ்வாறு விளங்காமல் செய்த கை கால்களை மலையாள மந்திரவாதிகளை வைத்து மீண்டும் விளங்கச் செய்யும் வினை செயப்பாட்டு வினை. தமிழையா 2க்கு ரைட்டு போட்டு 5க்கு 5 போட்டார். என்னையா எழுதியிருக்கான், இதுக்கு போய் 5 மார்க் போடுறேன்னு பக்கத்து வாத்தியார் கேட்டிருக்காரு. இவனுக்கு மார்க் போடலன்னா எனக்கு செய்வனை வச்சிருவான் ஐயான்ட்டு. யாரு? தமிழையா. அவ்வளவு படித்த சமலையா செய்வனையை பார்த்து பயப்படுறாரு. இன்னைக்கு இந்த மாதிரி பயங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுங்கள் அப்படின்னு யாரு? தந்தை பெரியார். அதையே பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்குங்கள் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது மக்களுக்கு உதவி செய்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விவேகானந்தர் சொல்வார், கோயில்ல சாமி தலையில ஊத்துற பன்னீர், பாலபிஷேகம், நெய்யபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகத்தை விட எது சிறந்தது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டதற்கு அவனுக்கு ரத்தம் கொடுக்கிறானே, அந்த ரத்தம் இறைவனின் தலையில் ஊற்றப்படுகின்ற அபிஷேகத்தை விட சிறந்தது என்று சொன்னார். நான் சொல்லல, விவேகானந்தர் சொன்ன வாக்கியம். அந்த ரத்தம் யார் கொடுக்கிறானோ அது சாமி தலையில ஊத்துற நீரை விட புனிதமானது. இன்னைக்கு தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளில் 1,00,000 யூனிட் ரத்தத்தை இந்த தமிழகத்துக்கு தாரை வார்த்து மக்களினுடைய நோய் நொடிகளிலிருந்து தீர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அறைகூவல் விடுத்த ஒரே தலைவர் நம் இனமான தளபதியார் அவர்கள் தான். தன் பிறந்த நாளிலே இரத்த தானம் செய்யுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ 6 முறை தொழுவதை விட 2 முறை தொழுதுவிட்டு மக்களுக்கு சேவை செய்தால் அந்த 4 முறை தொழுவதும் மக்களுக்கான சேவையும் ஒன்று. தொழுவதை விட மக்களுக்கு செய்யும் சேவைதான் சிறந்த தொழுகை என்று யார் சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இயேசுநாதர் என்ன சொல்றார்? ஏழைகளுக்கு செய்வதை நீங்கள் எனக்கே செய்ததாக அர்த்தம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தான் சொன்னார். கேளுங்கள் தருவார், தட்டுங்கள் திறப்பார் சொல்லல. கேளுங்கள் தரப்படும். கேட்டீங்கன்னா இன்னொரு ஆள் தான் உங்களுக்கு கொடுப்பான். சாமி நேரடியாக கொடுக்காது. யார் சொன்னா? இயேசுநாதர் சொன்னார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் இறைவன் தருவார், தட்டுங்கள் இறைவன் திறப்பார். கேளுங்கள் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லல, கொடுக்கப்படும். அப்ப இன்னொரு ஆள் மூலம் கொடுக்கப்படுகின்ற உதவிதான் இறைவனுக்கு நீ செய்கின்ற உதவி என்று 3 மதங்களும் சொன்னதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் அப்படின்னு சொன்னார். இதுதான் பேரர். அதனாலதான் முப்பெரு விழாவில் இன்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதைவிட தான் வாழ்ந்து வளர்ந்து மகிழ்ந்திருந்த வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒரே தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு மருத்துவமனையில் போய் இருக்காங்க. நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. வதந்திகளை நம்பாதீர்கள், கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார்கள். இன்னைக்கு வதந்திகளை நம்ப வேண்டாம்னா வதந்தி வராமல் பாதுகாக்க வேண்டியது நீதானே. கோப்புகளில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டிவியில் பேட்டி கொடுத்துட்டா எதுக்கு வதந்தியை பரப்புகிறேன்? ஆனால் நேற்று பூரா பரப்புகிறான். நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், வந்துருச்சு, அண்ணே பத்திரமா போங்கண்ணே வீட்டுக்கு அப்படிங்கிறான். ஏற்கனவே என்னை வாட்ஸ்அப்பில் பல தடவை கொண்டுட்டாங்கடா, இனிமேல் நான் பத்திரமா போனா என்ன போகாட்டி என்ன. ஏற்கனவே புதுக்கோட்டை போகிற வழியில் லியோனி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாருன்ட்டு 1 வாரத்துக்கு முன்னாடியே பரப்பி விட்டாங்க. ஊர் முழுதும் விசாரிக்கிறான். அண்ணே செத்துட்டீங்கன்னாங்க, நல்லா இருக்கீங்களாங்கிறான். செத்துட்டா நான் இப்படி ஓன்ட்ட பேசுவேன் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே இப்படி நான் செத்துட்டேன்னு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டாங்க தலைவரேன்னு. தலைவர் சொன்னார், எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பியிருக்கானுங்க, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருப்ப, போயிட்டு வான்னார். நான் ஏதோ ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பியிருக்காங்கன்றார். அவரையே விட்டு வைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை சாகடிக்கலாம்டா. மக்கள் மன்றத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு மேயராக இருந்த சைதை துரைசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை.
எப்படி இருக்குன்னா வேட்டையும் சட்டையும் கழட்டி போட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ மிகச்சிறந்த மேயர். ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல? அது ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாண்புமிகு தேவண்டார் பொருள் தெளிவு அம்மா அவர்களுக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். உனக்கு எப்போ ஆப்பு கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு கரெக்டாக ஆப்பு கொடுத்துட்டாங்க. என்னென்னமோ கட்டுரை எழுதினிய ஏதாவது பிரயோஜனம் வந்துச்சா? இதில் தளபதிக்கிட்ட தோற்று போனவர் இப்போ மேயராக போகிறாராம். அவரை வேட்டி அவுத்து விட்டு வெறும் சிப்பாவோட நிப்பாட்டி ஓட்டு கேட்குறாங்க. தளபதியை எதிர்த்து உன்னையால் சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிக்க முடியல, நீ எப்படியா மேயராக இத்தனை கவுன்சிலில் நீ ஜெயிக்க போற? கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் தோற்று போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் என்ன சென்டிமெண்ட்டுனா, போன தடவை தளபதியை எதிர்த்து சைதை துரைசாமி நின்று தோற்று போனாராம். அதுக்கப்புறம் அவர் மேயராக நின்று ஜெயிச்சாராம். இப்போ இவர் தளபதிகிட்ட தோற்றுருக்காராம், அடுத்து மேயர் ஆயிடுவாராம். சென்டிமெண்ட்டு. டேய், உங்கள் சென்டிமெண்ட்டை உங்கள் உமாவோட நிப்பாட்டிக்கிங்கடா. ஜனங்க மத்தியில் உங்கள் சென்டிமெண்ட்டெல்லாம் எடுபடாது. அது என்னைக்கோ மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிடத்தையும் சென்டிமெண்ட்டையும் வைத்து இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த அதிமுகவினுடைய ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு ஒரு 3 பேரை ஜெயலலிதா அம்மாவோட காதல சொன்னா பிரஷர் ஒரு 50 கோடினா. அதுல முதல் பேர் என்னன்னா ஜான் மைக்கேல் டி குன்கா. ரெண்டாவது பேரு பர்கூர் இஜி சுகவனம். அம்பா, அவர் தானே நம்மளை தோக்கடிச்சாரு. மூணாவது பேர் யார் அப்படின்னு சொன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பேர் சொன்னா பிரஷர் 200 கோடி. அதுதான் பி.கே. சேகர் பாபு என்ற பெயரை சொன்னா அப்பா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களும் தனபால் அவர்களும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாருங்க, சப்ஜெக்ட் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எந்திரிச்சு, எங்களுடைய அதிமுக கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, புற தலைவர் அம்பா அவர்களே இணைந்து நடித்த ஒளி விளக்கு என்ற படத்திலே ஒரு பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவை குறிப்பில் எழுதிக்கிட்டு இருக்காரு. இதை நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ, ஏ சிங்கி ஏ சிங்கியா, படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை. குடிசையெல்லாம் வீடாக நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை என்று அன்றே எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே படியரிசி திட்டத்தையும் குடிசை மாற்றும் திட்டத்தையும் எங்களுடைய அம்மா அவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு பேசிட்டு பாடிட்டு உட்காண்டார். அமைதியாக எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இனமான தளபதியார் எந்திரிச்சு சொன்னார், இந்த பாட்டு எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது பாடிய பாடல். அந்த 2 திட்டமும் திமுகவில் இருந்த பொழுது செயல்படுத்தப்பட்ட திட்டம். ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு அண்ணா கொண்டு வந்த திட்டம். குடிசை மாற்று வாரியம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அதைத்தான் அவர் பாடினார்னு கப் 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 உட்காந்தாச்சு. பாட்டை விடிய விடிய ரூம் போட்டு உட்காந்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புதுசா புழுக்குள்ள ஒரு நடிகர் ஜெயிச்சிருக்காரு பாருங்க, லொடுக்கு பாண்டி. அவரு பூரா பாட்டாத்தான் எழுதி பாட்டு புஸ்தகங்களை வரிசையை அடுக்கி வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. அவங்க அம்மாவை பார்த்துட்டாராம். கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த அம்மா அந்த விவரம் தெரியாம சிரிச்சிட்டாங்க முதலமைச்சர். அந்த பாட்டை நந்தாங்கிற படத்தில் லொடுக்கு பாண்டியா நடிச்சு பாடுவார். அந்த சீனை மட்டும் யோசனை பண்ணி பாருங்களேன். டிவி திருட போயிருப்பாங்க. திருடி டிவியை தூக்கி தலையில் வச்சு இறக்கணுன்னா 2 மாமிக்கு ஏண்டா அம்பிய
டிவியை தலையில் வச்சுட்டு இருக்கல, ரொம்ப பாரமாக இருக்கிறதோ இன்னும். ஆமாம்மா, மாமா வந்து கொண்டு வர சொன்னார், இம்மிடியட்டாக எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு டிவியை இறக்கி வச்சுட்டு, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்னு பிரிச்ச தரப்பார். 4 பீர் பாட்டில் இருக்கான். தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. யாரு? 4 பீர் பாட்டில் கண்டு கொண்டேன் அன்னையின்னு 4 பீர் பாட்டில் காமிச்சு பாடினார். அப்போ சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவும் 4 பீர் பாட்டிலும் ஒன்றுன்னு நாங்கள் சொல்லலை. இப்போ யோசிப்பாங்க, தெரியாமல் சிரிச்சிட்டோம்டா நம்ம அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் தலைவருடைய பேரை அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சட்டமன்றத்திலே குரல் எழுப்பப்பட்டது. அப்படின்னா முதலமைச்சர் பேரை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்க. திருப்பி திருப்பி அந்த அம்மா ரசித்து தலைவர் பேரை சொன்னாங்க. ஒருத்தர் பேரை ஒருத்தர் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மேலே ரொம்ப பிரியம் இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. உண்மைதான். ஐயப்ப பக்தர் பாருங்க, ஐயப்பா 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 ஐயப்பா. மனைவியை கூட ஐயப்பான் பாரு. ஐயப்பா இட்லி எடுத்து வை ஐயப்பா. ஐயப்பா குளிக்கணும், தண்ணி எடுத்து வை ஐயப்பா. ஐயப்பா சேலம் நல்லா இருக்கு ஐயப்பா. வேணாம் ஐயப்பா, இதை மட்டும் பேசாத, மாலை போட்டிருக்க நீ. ஐயப்பா எங்கே நம்ம பையன்? ஐயப்பா பள்ளிக்கூடத்துக்கு போலியா ஐயப்பா? யார் மகன் கடையில் வந்து பீடி வாங்க வருவார். ஐயப்பா 2 பீடி விடு ஐயப்பா. எல்லாம் ஐயப்பன் தான். மனம் நிறைய ஐயப்பன் இருக்கிறதுனால ஐயப்பா 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 ஐயப்பாங்கிறார். யார்? ஐயப்ப பக்தர். முருகன் பக்தர் பாருங்க, முருகா முருகா முருகாம்பார். முருகா உட்கார்ற முருகா. சாப்பிட்டு ஏப்பம் விடுவார். முருகா அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டை விட்டு மனைவி சொல்லுவா, வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன். முருகாப்பா நிம்மதிரா. மனைவியோட தங்கச்சி வீட்டுக்குள்ளே வரேன். மாமா எங்கள் அக்கா போயிடுச்சு, நான் ஒரு 2 நாளைக்கு சோறாக்கி கொடுக்கலாம்ட்டு. முருகா அப்படின்னா எல்லாத்துக்கும் முருகா தான். ஏன்னா ஒரு முருக பக்தர் எது நடந்தாலும் முருகனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக முருகா முருகாம்பார். முதலமைச்சர் அம்மா என் தலைவர் பேரை எதுக்கு அடிக்கடி சொல்கிறாங்கன்னா, அளவு கடந்த பிரியமும் பாசமும் இருக்கிறதுனால தான் என் தலைவர் பெயரை சொல்லுகிறார்கள்னு ஒரு 10 மீட்டிங்கில் சொன்னேன். இப்போ நிறுத்தியாச்சு, பேர் சொல்கிறதே சொல்கிறதில்ல. திமுக தலைவர் அவர்கள் நாளை சட்டமன்றத்தில் வந்து பேசலாமே, பேரை சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறாரே ஒரு நபர், யார்? தளபதி பேரையும் சொல்லலை. ஒருவேளை பிரிய அங்கேயும் மாறிக்கிருச்சா என்னன்னு தெரில. தனபால் என்பவர் சபாநாயகர் பாருங்க, அவர் சபாநாயகரா எந்திரிச்சுன்னு அவர்கள் 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 உங்களுக்கு வாய் வழங்கப்படவில்லை, அமர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது, அவர்கள் அவர்கள் அவர்கள். ஐயா ஆமா ஆமாம் 16 வயதில் கமலஹாசன் மாதிரிம்மா. மயில ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாயை மட்டும் வளர்க்கல, அதுக்கு பதிலாக ஐயோ அம்மா. ஒரு சபாநாயகருக்குரிய அந்தஸ்து ஏதாவது தெரிகிறதா? அதில் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக 89 எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். அவை காவலர்களால் தூக்கி கொண்டு வெளியே செல்லுங்கள். தளபதி வெயிட்டு கம்மியாக நீட்டாக இருக்கவன் அழகாக அவரை தூக்கிட்டு போயாச்சு. நீ உண்மையிலே தில்லான ஆளாக இருந்தால் துரைமுருகனை தூக்கிட்டு வந்திருக்கணும்யா, அல்லது அன்பழகனை தூக்கிட்டு வந்திருக்கணும். தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட வேண்டியதான், மாவு கட்டு போட்டு. தளபதி நல்லா நீட்டாக சிக்குன்னு ஏட்ட வெயிட்டு கம்மியாக வச்சுருக்காரு, அவரும் ஜாலியாக உட்காந்துட்டு வர்றாரு, அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. அவரை தூக்கிறத விட்டுட்டு துரைமுருகனை தூக்கி இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருந்திருக்கேன், அவ்வளோதான். அவர் இப்படியே பார்த்தாரு, தூக்குங்கடா வாங்கலான்னாரு. ஐயோ புள்ள ஊட்டிக்காரங்க ஏதாவது இம்சை ஆகி போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. சட்டமன்றமாகவா இருந்தது? எதிர்க்கட்சி எந்த இடத்தில் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ஜனநாயகம் சரியாக தலை தோங்குகிறது என்று பொருள். எதிர்ப்பு இல்லாட்டி ஒரு மனுஷன் வளர்ச்சி அடைய முடியாது. லியோனி பேசிட்டு கீழே இறங்கணும்னா எங்கள் அண்ணன் பிகேஎஸோ, நம்ம வழக்கறிஞர் கிரி அண்ணனோ, நம்ம ஐசிஎஃப் முரளியோ, பன்னீர்செல்வம் அண்ணனோ இறங்கணுன்னா, அதாவது தம்பி தமிழன் பிரசன்னாவோ, அண்ணே நல்லா பேசுனீங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் இந்த விஷயங்களையெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் என்ன செய்யணும்? சரி தம்பி, அடுத்த மேடையில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தான் இன்னும் 1000 மேடையில் நான் பேச முடியும். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு தெரியாத 25 வருஷம் நடுவராக இருக்கான், எங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த மேடை தான் எனக்கு கடைசி மேடை, குளத்தூர் மேடை. அவ்வளோதான். என்னை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களை தாங்குவதற்கு நான் தயாரில்லைன்னா எனக்கிட்ட வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இது ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு கூட பொருந்தான். மனைவி இப்படி இருந்தால் எந்த வீட்லையாவது வாழ்வீங்களா? வீட்டுக்காரங்க கல்யாணம் முடித்தவங்களை கேட்குறேன், இப்படி ஒரு மனைவி இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களா? சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாங்கிற. பாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, சாப்பிட்றேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, பால் இருந்தால் கலக்குடி கலக்கிறேங்க, அதில் போட்டு விஷத்தை ஊற்றுறேங்க, அப்படியே எனக்கு குடிக்க கொடுக்குறேங்க, செத்துருவேண்டி சாகுங்க அப்படின்னா அவள் மனைவியாவ சொல்கிறதெல்லாம் கேட்குறா. நல்லவ. இது வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லை. சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமா போடுறத வச்சு என்ன பண்ண முடியும்? 3 கேள்வி கேட்டு 4வது கேள்வி தனக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா எதிர்த்து கேட்கணும் புருஷனை. இட்லி திங்கலாமா தோசை திங்கலாமா? இட்லி தின்னாலும் திங்கலாம், தோசை தின்னாலும் திங்கலாம். தட்டில் போட்டு மண்ணள்ளி போடுங்க, நான் பாட்டுக்கு சட்னியை ஊற்றி சாப்பிட்றேன். எதையாவது சொல்லுடி. சுடிதார் எடுத்துக்கிறியா சீலை எடுத்துக்கிறியா? சீலை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க, சுடிதார் எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க, துணிமணியே எடுத்து கொடுக்காட்டின்னு துண்டை கட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கேன். ஐயோ இவன் என்ன பொம்பளையாவ? ஏய், சினிமாவுக்கு போகலாமா டிவி பார்க்கலாமா? டிவி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், சினிமா பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், வீட்டிலே இப்படியே சும்மா கூட உட்காந்துருக்கலாம். ஐயோ உன்னைய கட்டினதுக்கு செத்துடலாம் போல இருக்குடி, சாகிறதுனாலும் சாகலாம், உயிரோடு இருக்கலாம், கழுத்தை நெரிச்சு கொன்னே விடுவான். தனக்கு தேவையான கருத்து எதுங்கிறத வீட்டுக்கார்ட்ட அவன் சொல்லணும். வீட்டுக்காரருக்கு ஏதாவது எதிர்கருத்து இருந்தால் மனைவிகிட்ட சொல்லி வாழ்ந்தால்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இது குடும்பத்துக்கே பொருந்துங்கும் போது ஒரு நாட்டை எதிர்க்கட்சி இல்லாமல் ஆட்சி செய்வது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அது ஒரு ஆட்சியே அல்ல. ஒரு ஃபுட்பால் டீம் கேப்டன் என்கிட்ட சொன்னான், அருமையான மேட்ச் விளாண்டோம்டா, 110 கோல் போட்டோம்டான்னா. எப்படா அப்படின்னு கேட்டேன். டீமே வரல, எதிர் டீமே வரல, நாங்களா விளாண்டு போய் கோல் போட்டுட்டு வந்துட்டான். 110 கோல் போட்டான். டீமே வரலன்னா 5000 கோல் கூட போடலான்டா. அட்டே இதுக்கு பேர் மேட்சாடா? இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் விளாடுறது இப்படித்தான். எதிர் டீமே இல்லாமல் இவர்களாக போய் 110 கோலை போட்டு நாங்கள் தான் ஜெயிச்சோம்னு சொல்றது எப்படி கேவலமான ஒரு கால்பந்தாட்ட போட்டியோ அதுபோல தான் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக இன்று சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டிருப்பது இந்த அதிமுக ஆட்சி. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னா இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஆயுதம் உள்ளாட்சி மன்ற தேர்தல். பாராளுமன்றத்திலேயாவது ஒழுங்கா இருந்தானா? அங்க காஷ்மீர் பிரச்சனையை பத்தி உயிர் போக நெஞ்சாய் போக பேசிட்டு இருக்காங்க. காஷ்மீரிலே இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், உள்துறை அமைச்சரும் ராணுவ அமைச்சரும் தலையிட வேண்டும் எல்லா எம்பியும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு எம்பி எந்திரிச்சு, Honorable Speaker, I am going to give a suggestion about Kashmir. Our founder president of Whole India, Anna DMK, MGR, sang a song in Idaya Vinay about Kashmir. In the Idaya Vinay song, MGR sang a very big song in Idaya Vinay about Kashmir. I am going to sing a song. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்பி உட்காந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எங்கே பாராளுமன்றத்தில் பாடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹிந்தி பாட்டையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஐ எம் கோயிங் டு சிங் அ சாங் இன் ஆராதனா சங் பை கிஷோர் குமார். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू. In the song मेरे सपनों की रानी, that Rani is our chief minister அம்பா அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கும் கைதட்டுவேன். இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் அவை குறிப்பிலே சேர்த்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்த இவர்களுக்கு நாம் பாடம் கற்பித்தாக வேண்டும். எதிர்ப்பில்லாட்டி மனுஷன்ட்ட வளர்ச்சி இல்லை.
இன்னைக்கு இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா இயல், இசை, நாடகம். அண்ணா பேச்சு எப்படி இருக்குன்றீங்க? அடே அப்பா, அப்படியே நதி ஓடி வர்ற மாதிரி இருக்கு அண்ணாவினுடைய பேச்சு. ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும். எட்டில் சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா? அன்றி பணி செய்த கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரைத்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. இதுதான் அண்ணாவினுடைய பேச்சு. இதே பேச்சு, அதே கரகரப்பிரியா பேச்சு என் தலைவர். ஒரு வார்த்தைக்காக உலக தமிழர்களே கைதட்டி உணர்ச்சி வசப்படுகின்ற பேச்சை கொடுத்த ஒரு தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். 30 விழாவில் பேசுறாரியா தலைவர். அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னா அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இப்போ நான் பேசினது டூப்ளிகேட்டு. இதுக்கே இவ்வளோ கைதட்டினா ஒரிஜினல் என் தலைவர் பேசும்போது எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டுவான். அன்னைக்கு 30 விழாவில் சொல்கிறார், இவ்வளவு முடியாமல் உட்கார்ந்துருக்காரு தலைவர். சொல்கிறார், எனக்கு தொண்டை சரியில்லை என்றாலும் மக்களுக்காக நான் செய்யும் தொண்டை நிறுத்திவிடப் போவதில்லை. ஐயா, இப்படி ஒரு தலைவர் வாழ்க்கையில் நமக்கு எந்த இயக்கத்திற்காவது கிடைக்குமா? இந்த இயல் பாருங்க, குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையினுடைய பொருள் மாறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்க மொழி தமிழ் மொழி. இப்போ ஒரு தொழிற்சங்க தலைவர் ஐசிஎஃப்ல இருக்காங்க. தொழிற்சங்க கூட்டத்தில் எப்படி பேசணும்? உணர்ச்சி வசப்பட்டு பேசணும். அப்போ தான் தொழிலாளர்கள் கைதட்டுவான், தொழிற்சங்க தலைவரை நம்புவான். தொழிலாளர்களே, முதலாளிகளை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும். நன்றி கட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம். நாவினிக்க பொய்யரைக்கும் பேரை நம்ப மாட்டோம். எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் சிறையின் கதவுகள் தெரிக்கும். அப்படின்னா அண்ணன் கலக்கிட்டார். இதே தொழிற்சங்க தலைவரை ஒரு கல்யாண வீட்டில் பேச கூட்டு போயிருக்காங்க. அவர் ஃபார்முலாவை மாற்றவே இல்லை, அதே மாதிரியே பேசுகிறாரு. பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க. திருமணம் முடித்த மணமகன் இருக்கிறாரே, மணமகன் அவர் எதற்காக மணமகனாக இங்கே வெற்றிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாக வேண்டும். மணமகள் இருக்கிறாளே, அவள் எதற்காக மணமகளாக இருக்கிறாள் என்பதை நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இவர்கள் இருவரையும் பெத்து போட்டார்களே பெற்றோர்கள், அவர்கள் எதற்காக பெத்து போட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனை இல்லாவிட்டால் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு எவன்டா அது எனக்கு கூட்டி வந்தது? டேய், ஏண்டா நாங்கள் குடும்பம் நடத்துகிறதா வேணாமாடா? ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு இங்கே போனஸ் கேட்டு சண்டை ஓட்டுக்கிருக்கானே, இவனை வச்சு நம்ம என்னையா பண்ணுறதுன்னு. இதே இது குரலில் எல்லா இடத்துலையும் பேச முடியுமா? மனைவியை பஸ்ஸில் கூட்டி போயிட்டுருக்கீங்க, மனைவி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், கேட்குறீங்க. எப்படி கேட்கணும்? 60 பேர் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் மனைவி உட்காந்துருக்கு. ஹலோ, மல்லிகைப்பூ வேணுமா? ஒன்றும் வேணாம். மத்தியானம் 1 மணிக்கு எதுக்கு மல்லிகைப்பூ? இல்லை வேணுமான்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம். 1 மணிக்கு மல்லிகைப்பூ வாங்கி எவா வைப்பா? வெள்ளரி பிஞ்சு ஒன்றும் வேணாம், இங்கே பேச வாஜா. இப்படி தான் பேசிக்கிறாங்க. எப்போ? கணவன் மனைவி பஸ்ஸில். அங்கே போய் மனைவிகிட்ட, என் 6 மனைவி அவர்களே, உங்களுக்கு நான் மல்லிகைப்பூ வாங்கி தர வேண்டும் என்று பிரியப்படுகிறேன், தங்களுக்கு எப்படி வசதி? அது இப்படியே பார்க்கேன். இப்படி ஒரு மெண்டல் பேலை கட்டிக்கிட்டு நான் எத்தனை நாளைக்கு வாழ போகிறனோ அப்படி. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேச முடியுமா? எங்கே தொட்டாலும் பேச்ச ஆரம்பித்தா, உச்சநீதிமன்றத்தில் காவிரியில் தண்ணி திறந்து விட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஆரம்பித்தேன். பொறுத்தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க காவிரி திறந்து விட சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா எங்கடா போய் திறந்துச்சு? அங்கே போய் கையை 2ஐயும் ஏந்திக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோ, எங்கள் அம்மா தான் திறந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா கொட்டாய் விட்டதுனால தான் காவேரியை திறந்து விட்டாங்க, எங்கள் அம்மா ஏப்பம் விட்டதுனால தான் 3 மதகை திறந்து விட்டாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூட அம்மா தான் காரணம். வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே மேஜையை தட்டிடுறான்.
440 கோடி ரூபாய் செலவில் கூவம் நதி. இன்னும் சொல்லவே இல்லடா டே. கூவம் நதியை என்ன செய்ய போறோம்னு சொல்லலாம், அதுக்குள்ள ஏன்டா தட்டுறீங்க? கூவம் நதி சுத்தப்படுத்தப்பட்டு படகுத்துறையாக மாற்றப்படும். எப்ப? 2011 சொன்னது. திருமலிசையில் துணைக்கோள் நகரம் கட்டி 5000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். 2011 சொன்னது. அசோக் பில்லர் அருகே 5000 வீடுகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்கப்படும். 2011 சொன்னது. ஏதாவது நடந்திருக்கா அது வரைக்கும்? 2011 சொன்னது இன்னும் நடக்கலை. இப்போ 2016 ஒரு 65 அறிவிப்பு 110 ஓட்டிட்டு அவ்வளோதான். எல்லாம் இந்த இப்படியே உட்காந்துருக்கு. திடீர்னு 107 அம்மா உணவகத்தை திறக்கிறேன், கட்டடமே இல்லாமல். இதே திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் தான் அம்மா உணவகத்துக்கு கட்டடம் இல்லாமல் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, ஏற்கனவே கட்டி வச்சிருந்த கழிப்பறை இருக்குது பார்த்தீங்களா, அது திறக்காமல் வச்சுருந்துருக்கான். விடிகிறதுக்குள்ளே பச்சை பெயிண்ட் அடித்து அம்மா படத்தை மாட்டி அம்மா உணவகமாக மாற்றியாச்சு. ஒருத்தன் வழக்கம் போல் வேட்டியை தூக்கிட்டு காலைல 6:30 என்கிட்ட வந்திருக்கேன், பீடியை பற்ற வச்சுட்டு. என்னடா பந்தல் இருந்தாலும் வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க, நம்ம இந்த வேலை பார்க்குறதுக்கு இவ்வளோ வரவே இருப்பா. உள்ளுக்க ஜன்னல் வழியாக பார்க்குறேன், தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நேற்று இதே இடத்துல தானே நான் வேறையை ஊற்றிட்டு போனேன், அதுக்குள்ளே அம்புட்டையும் காலி பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. பக்கத்தில் இருக்க பகுதி செயலாளர், அதிமுக பகுதி செயலாளர் விசாரிச்சா, இன்னையிலேருந்து இது அம்மா உணவகம்டா. நேற்று நாங்கள் வேறு வேலையிலடா பார்த்தோம். இல்லை, இன்னையிலேருந்து அம்மா தோசை ஊற்ற சொல்லிடுச்சு, ஊற்ற போகிறான்ட்டு. 3 கோடி சப்பாத்தி 22 லட்சம் இட்லி விற்றுருக்கோங்கிறதாய ஒரு நாட்டோட சாதனை. கேவலமா இல்லை? ஒரு நாட்டின் சாதனை அதுவல்ல. இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா கேக் வாங்கி கொடுப்பான், சாக்லேட் வாங்கி கொடுப்பான், பிரியாணி வாங்கி கொடுப்பான். மாப்பிள்ளை பையன் ஒரு கட்டிங்க போடுவோமா? எதுக்கு? பையன் பெற்றுட்டாரான், கட்டிங் கூப்பிட்றான். பொம்பளை பிள்ளை பிறந்தா எதுக்கு தான் மூஞ்சியை தொங்க போடுறாங்கன்னே தெரில. பொம்பளை பிள்ளை மாப்பிள்ள ஏண்டா? மகாலட்சுமிடா. மகாலட்சுமி, நீ வந்து கடன் கேட்டு கல்யாணத்தப்ப சொல்லிட்டு போயிடுவீங்கடா மகாலட்சுமின்னு. வேதனைப்படுறேன். மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வெராண்டால உலாத்துறேன். அப்போ சாமிகிட்ட சொல்கிறேன், மாரியம்மா என்ன பிள்ளை பிறந்தாலும் ஏற்றுக்கிறேன் மாரியம்மா, சத்தியம். ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நீ கொடுக்குற பிள்ளை. இவ்வளவு சத்தியம் பண்ணுறேன். டாக்டர் வெளியே வர்றார். டாக்டர் கை கொடுக்குறாரு. வாழ்த்துக்கள், தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்காங்க. அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். பிள்ளை அழகா இருக்கியா? அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். சொல்லுங்கள் சார். நார்மல் டெலிவரி 1500 ரூபா கட்டினா போதும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்கள் சார். இன்னும் என்ன சொல்லுங்கள் சார்? தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க, புள்ள அழகாக இருக்குது, நார்மல் டெலிவரி. அவன் எதிர்பார்த்தது இன்னும் டாக்டர் சொல்லவே இல்லை. எது? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கடைசியாக சொல்கிறார் டாக்டர் பொம்பளை பிள்ளைன்னு. டாக்டர் அப்படியே முறைக்கிறேன். ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்கிறேன். நானும் அநியாயம் பண்ணேன், நீ அநியாயம் புள்ள பெற்றுக்கிட்டு வெளியே போய் சொல்லாதரா, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன சொல்கிறான், ஒன்னையால தான் எனக்கு பொம்பளை பிள்ளைய பிறந்துச்சு அப்படிங்கிறான். ஐயோ, இது அதை விட கேவலம்டா, உன் சம்சாரத்தை சந்தேகப்படுவாங்க. நான் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறான், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியாக காரணம்? ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தை மலையேற்றி தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநாட்டிலே ஏற்படுத்திய தீர்மானம் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்க வேண்டும் என்பதை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கி கொண்டு வந்து இன்று பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிய அது ஆட்சியா? 3 கோடி இட்லி 32 லட்சம் சப்பாத்தி விற்கிறதா ஒரு நாட்டினுடைய சாதனை? இன்னைக்கு சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே
மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி வெளிநாடுகளில் எங்கெல்லாம் மெட்ரோ ரயில் ஓடுகிறதோ அங்கே போய் சுற்றி பார்த்து உலக வங்கியிடம் இருந்து கடன் பெற்று அந்த திட்டத்தை முழுமையாக வடிவமைத்து இன்று மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அதை வடிவமைத்து உருவாக்கிய எங்கள் தங்க தளபதியார் அவர்கள்தான். இது நாட்டுக்கு தேவையான திட்டம். அருமையான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையில் பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கட்டிடம், ஆசியாவிலே சிறந்த நூலகத்தை கட்டியது தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி. இதுதான் ஆட்சியினுடைய சாதனை. இன்னைக்கு மதுராவயல் பறக்கும் சாலை திட்டம் பாதியில் நின்று கொண்டிருக்கிறது. நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரங்களிலே ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் இந்த போக்குவரத்து நெரிசலை மாற்றி அமைக்கும் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பது உறுதியான செயல் இல்லையா? இப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கறத விட்டுப்புட்டு 3 கோடி சப்பாத்தி, 32 லட்சம் இட்லி, 42 லட்சம் தோசை நாங்கள் வழங்கியிருக்கோம். இதுக்கு பேர் சாதனையா? சாப்பாடு போடுறது தப்பு இல்லை, அதுவும் தேவைதான். ஆனால் அது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்திவிட முடியாது. வெறும் சோத்தை மட்டும் போட்டு ஒருத்தனை ரூமுக்குள்ளே வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு உட்கார வச்சுருந்தா இருப்பானா? அவன் படிக்கணும், அவன் பிள்ளைய நல்ல வேலையில் இருக்கிறத பார்க்கணும், அவன் பிள்ளை திறமசாலியா மேடையில் பேசுறத பாடுறத பெரிய அதிகாரி ஆகிறத பார்த்து ரசிக்கணும்னு தான் ஒரு தகப்பனும் விரும்புவானே ஒழிய எந்த தகப்பனும் சோறு மட்டும் கிடைச்சா போதும்னு எந்த தாய் தந்தையும் விரும்புறதில்லை. இன்னைக்கு லியோனி என் வாழ்க்கையில் நடந்த சொல்லணும். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பியூசி படித்து முடிச்சுட்டு அருமையான மார்க் வாங்கினேன். 200க்கு 198 மார்க் மேத்ஸில். அப்போயெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் 15 காலேஜ் தான் மொத்தமே தமிழ்நாட்டில். 1975 திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, அட்மிஷனும் கிடச்சிருச்சு. எவ்வளோ பணம் கட்ட சொன்னாங்க தெரியுமா? 750 ரூபா. இன்ஜினியரிங்க்கு பிஇ மெக்கானிக்கலுக்கு 750 ரூபா. எங்கள் அப்பா சாதாரண பிஇடி வாத்தியார். 370 ரூபா பேசிக் பே எங்கள் அப்பாவுக்கு. டோட்டல் சம்பளம் 600 ரூபா. 10 பிள்ளை எங்கள் வீட்டில். எல்லாத்துக்கும் சோறு போட வேணாமா? எனக்கு மட்டும் ஃபீஸை கட்டிவிட்டு என்ன பண்ணுறது? மிச்சமெல்லாம் பட்டினியாக கிடக்க முடியுமா? 750 ரூபா கட்ட முடியாமல் பிஹெச்இஎல் அந்த ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து அழுதுகிட்டே திரும்ப வந்து திருவெரும்பூர்ட்டு அந்த அட்மிஷன் கார்டை அழுதுகிட்டே கையெழுத்து கிழிச்சு போட்டு வந்தேன். எங்கள் அப்பா வாடா ஏதாவது ஒரு டிகிரி சேர்த்து விட்றேன். ஒரு காலேஜில் போய் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்த்து விட்டார். அங்கேயும் எவ்வளவு ஃபீஸ் கட்ட சொன்னாங்கன்னா 450 ரூபா. அது கூட கட்ட முடியல எங்கள் அப்பாவால். திருப்பி வந்துட்டார். ஐடிஐயில் சேர்த்து விட்றேன்டா, படுறா வாடா. ஐடிஐயில் 100 ரூபா 120 ரூபா தான் கேட்பாங்க, வா. அப்பா கூட்டி வர்றார். வெளியில் வந்தோன்னே ஒரு பேராசிரியர் வந்து சொன்னார், 450 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் பிசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதி ஃபீஸ் கட்டினா போதும், 225 ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு அப்படி ஒரு சலுகை இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த திட்டம் இருக்குது. அதன்படி உங்கள் மகனை நீங்கள் படிக்க வைக்கலாம் வாங்கன்னு சொன்ன அந்த பாதி பணத்தை கட்டி இன்னைக்கு பிஎஸ்சி படித்து எம்ஏ படித்து லியோனி ஆசிரியராக இருப்பதற்கு காரணமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டம் இயற்றிய அந்த இடஒதுக்கீடு திட்டம்யா. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது தான் உண்மையான ஆட்சியா? இட்லியை போடுறதும் சட்னியை போடுறதும் மெட்ரோ ரயிலை நான் தான் கொண்டு வந்தேன்ட்டு அதில் ரிப்பனை வெட்டுறதுக்கு வெக்கமா இல்லை? இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு. இது எப்படி இருக்குன்னா, ஊருக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடும், அடிச்சிருவாங்க. அடித்தவன் அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். செத்த பாம்பை குச்சியில் மாட்டிக்கிட்டு ஒரு 4 பேர் அப்படியே ஊர் முழுதும் வருவேன். தம்பி நீங்கள் தான் பாம்பு அடித்தவருங்களா? ஆமாங்க நான் தான் அப்படிங்க. அடித்தவன் பக்கத்து ஊரில் இருக்கேன். செத்த பாம்பை தூக்கிட்டு போகிறவன் எப்படி பேர் வாங்குறானோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமான மெட்ரோ ரயிலை தனது திட்டமாக இன்று அறிவித்து ஒரு போலித்தனமான பெயரை வைத்துக் கொண்டிருப்பது இன்றைய அதிமுகவினுடைய ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, 30 விழாவிலே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாள், இந்த 3 நாட்களையும் இணைத்து கொண்டாடுகின்ற 30 விழாவை இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த ஆட்சியிலே, இப்படிப்பட்ட இந்த அதிமுகவுடைய ஆட்சியை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன செயல்கள் இன்னைக்கு? டே அப்பா,
மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் 110 விதியின் கீழ் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மேஜை தட்டுவதற்காக மட்டும் சொல்லப்பட்டதே ஒழிய எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இதுவரை பொருளாதாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? சொல்ல ஆரம்பிக்கும் போதே மேஜையை டமார் 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 தட்டி முடிச்சாச்சு. எங்கள் ஊரில் 4 பொம்பளை உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயோ ஏக்கா கேட்குற, என் புருஷனை திருத்தவே முடியலக்கா. ஏன், என்ன பண்ணுறேன்? பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறாம்க்கா. வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். காணான்னு விடிய விடிய தேடுறேன். 3:30 மணிக்கு ஸ்பேனர் எடு அப்படின்னா, யோ இங்கேயா இருக்கா அப்படின்னா, ஞாபகம் மறதியில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துட்டேன்டி, பஸ்ஸுக்கு அடியில் படுத்தே வேலை பார்த்து மறந்து போச்சுங்க. நல்ல வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் படுத்த, பக்கத்து வீட்டு கட்டிலுக்கு அடியில் படுத்துருந்தீங்கன்னா உனக்கு அதான் கடிச்சு கட்டிலாக போயிருக்கும். இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ போகிறேன்னு. இன்னொரு அம்மா சொன்னால், உன் புருஷனையாவது திருத்தி பிள்ளாமடி, என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணுறேன்? அவன் பயிர் சர்வீஸில் வேலை பார்க்குறான். அவன் ஜெயலலிதாட்ட மெடல் வாங்கணும்ன்ட்டு அடுப்பை பற்ற வைக்க விட மாட்டேங்கிறான். பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி கொடுக்கலாம்ட்டு நான் பாட்டுக்கு அடுப்பை பற்ற வைக்கிறேன். வாளியில் தண்ணியை முண்டை ஹைன்னு அடுப்பில் ஊற்றி விட்டு ஃபயர் அப்படிங்கிறான். யோ சோறாக்கணும்யா, நோ ஃபயர். நான் முதலமைச்சர் அம்மாட்ட மெடல் வாங்கணும், இவனை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன், பட்னியாக கிடக்கிறேன் குடும்பமேன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உன் புருஷனையாக திருத்திடலாம், நான் ஒரு போலீஸுக்காரனை கட்டி பெரிய கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஏன்? ஐயோ ஐயோ, திடீர்னு கோவம் வந்து அவங்க லத்தியை திருடங்கள் அடிக்கிறத விட்டுவிட்டு என்னையே போய் அடிக்க அந்த குச்சியை தூக்கிட்டு வர்றாரு. அப்படியா, லத்தியில் அடிப்பாரா? ஆமாக்கா. அப்புறம் பயப்படாமல் இருக்கா? அடிக்க வருவார், ஒரு 50 ரூபா கொடுப்பேன், வாங்கிட்டு பேசாமல் போயிடுவார். அந்த அம்மா குடும்ப பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அவசரப்பட்டு கை தட்டிடாதீங்க, இனிமேல் தான் மேட்ரே இருக்குது. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உன் புருஷனுகளை திருத்திடலாம்டி, என் புருஷனை கனவுல கூட திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணுறேன்? அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காண்டி, ராத்திரி 1 மணிக்கு அவங்க அம்மா சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி கனவு கண்டிருக்கேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது. பக்கத்தில் மல்லிகைப்பூ வச்சுட்டு படுத்திருந்தேன். அவங்க அம்மா பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு மேஜன் நினச்சி என் மூஞ்சியை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு வாய் காதெல்லாம் ரத்தமாகி கிடக்குது. இந்த கூறுகட்ட பயலை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்கிறதுன்னு. இந்த மாதிரி மேஜையை தட்டி கொண்டு ஜால்ரா போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைய சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டா இன்னும் பாட்டை மாற்றிடுவேன். சினிமா பாட்டெலாம் பாடி பாடி சலிச்சு போச்சு. இனிமேல் நம்ம நர்சரி பாட்டு பாடுவோம் அப்படின்னு ஆரம்பித்து எழுதிட்டு வந்துடுவாங்க. தோசை அம்மா தோசை, எங்கள் அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அம்மா உணவக தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை, அம்மாவுக்கு 4, அம்மாவுக்கே 3, எங்கள் அம்மாவுக்கே 2, எங்கள் அம்மாவுக்கே 1, ஆக மொத்தம் 10. எதிர்த்து கேட்டால் பொத்து அப்படிம்பான். கண்டிப்பாக அவனுக்கு அந்த அம்மா நிதியமைச்சர் பதவி கொடுக்கும். ஆகா என்ன அழகா என்னை பாராட்டி பாடுறான்டான். முதலமைச்சரை பாராட்டுவதும் திமுகவை திட்டுவதும் யார் சரியாக செய்கிறார்களோ அதை பூரா அவை குறிப்பில் எழுதுகிற வேலை தான் யாருக்கு? சபாநாயகர் தனபாலுக்கு. கதா கலாச்சாரம் மாதிரி ஆகிப்போச்சு. தந்தனத்தம் என்று சொல்லையே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் வாய்தாராணியே. அம்மாவுடைய மனம், ஆமா அம்மாவுடைய குணம், ஆமா அம்மாவுடைய நிறம், ஆமா அம்மாவுடைய, ஆமாம் இன்னும் சொல்லவே இல்லைடா. சொல்லாமே கைதட்டினா தான் அதிமுகவில் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். நடையழகு இது ரூபகதாளம், நாடி துடிப்பினிலே ஆதிதாளம், அத்தனையும் படம் பிடிக்க கேமரா இல்லை, அம்புட்டையும் சொல்ல நான் கம்பனும் இல்லை, போட ஜஞ்சனக்கு ஜஞ்சனக்கு செம்ப திறந்தா பன்னீர் வர்றேன், பம்ப திறந்தா செந்நீர் வர்றேன், மாட்டை கறந்தா மசாலா பால், எங்க அம்மாவின் ஆட்சியில் கோயில் வாசல் போட்டு தந்தனா. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். சட்டமன்றத்தினுடைய விவாதங்கள் ஒரு காலத்தில் எப்படி நடந்தது தெரியுமா? தெருவில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. அப்ப நாஞ்சில் மனோகரன் நிதியமைச்சர் அதிமுக இருக்கார். அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார்,
நான் குடியிருப்பது குட்டி செட்டி தெரு. குட்டி செட்டி தெருவிலே நான் குடியிருக்கிறேன். எனவே நான் குடியிருக்கும் தெருவான குட்டி செட்டி தெருவில் குட்டியை நீக்குவதா செட்டியை நீக்குவதா? தலைவர் இப்படியே எந்திரிச்சார். மனோகரனுக்கு தற்போது எது தேவையோ அதை வைத்துக்கொண்டு மற்றதை நீக்கிக் கொள்ளலாம். குட்டி தேவை என்றால் அதை வைத்துக்கொண்டு செட்டியை நீக்குங்கள், செட்டி தேவை என்றால் அதை வைத்துக்கொண்டு குட்டியை நீக்குங்கள்னார். அவர் அப்படியே சிரித்து, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கைதட்டி ரசித்து சிரித்த அந்த சட்டமன்றத்தை ஏற்படுத்தியவர் என் தானை தலைவன். அப்படி ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்த சட்டமன்றம் எங்க? இன்னைக்கு கேலி கூத்தாகவும் ஜால்ரா மன்றங்களாகவும் பஜனை மன்றங்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றம். பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம் தெரியுமா? சிலம்பொலி செல்லப்பன் தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கார். அண்ணாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போயிருக்கார். அண்ணாட்ட தனியாக பேசணும்னு போயிருக்கார். கூட 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். எந்திரிக்க மாட்டேங்கண்ணா. அண்ணா சொல்லி சொல்லி சிக்னல்லாம் கொடுத்து பார்க்குறாரு. அவங்க அப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க அண்ணா, 1961 டே அவர் ஏதோ தனியாக பேச வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியல. தொண்டர்கள் கோச்சிக்கிடுவாங்கன்ட்டு அண்ணா அந்த 2 பேர்த்தையும் பார்த்து சிக்னல்லாம் கொடுத்து பார்க்குறாரு. உட்காந்தே இருக்கான். பார்த்தாரு. இவரும் சொல்லிட்டாரு தனியாக பேசணுன்னா. இவங்களையும் பார்க்குறாரு, போக மாட்டேங்கிறாங்க. அண்ணா பார்த்தாரு. 2 பேரும் இங்கே வாங்க ஒரு நிமிஷம். ஒரு புத்தகத்து பேரை எழுதி கொடுத்து லைப்ரரியில் போய் இதை எடுத்துகிட்டு வாங்கன்ட்டார். போய் லைப்ரரியில் தேடுன்னு தேடிட்டு அதுக்குள்ளே இவங்க பேசி முடிச்சுட்டு அமுச்சு விட்டார். 2 பேரும் விறுவிறுக்க வந்துட்டாங்க. அண்ணா, லைப்ரரியில் அந்த புஸ்தகமே இல்லைண்ணா. எனக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அதனால தான் அந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தேன். இல்லாத புஸ்தகத்தை எதுக்கு அண்ணா எழுதி கொடுத்தீங்க? அவர் தனியாக பேசணும் வந்திருக்காரு. போங்கடாண்ணா, போனீங்களா நீங்கள்? நானும் சிக்னல்லாம் கொடுத்து பார்த்தேன். தன் தொண்டர்களை எழுந்து வெளியே போங்கள் என்று சொல்வதற்கு கூட தொண்டர்களை மதித்த பேரறிஞர் அண்ணாவை உருவாக்கிய கட்சி திமுக. இன்னொரு முறை அண்ணா உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபைலில் கையெழுத்து வாங்க வர்றார். வாங்கிட்டு 3 ஃபைலில் கையெழுத்து வாங்கிட்டு 2 ஃபைலில் எடுத்துகிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு போயிட்டார். அண்ணா கூட உட்காந்துருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பேரை சொல்ல விரும்பல நான், அந்த ஐஏஎஸ் அதிகாரி போன உடனே அண்ணா கூட உட்காந்துருக்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? ஓ வா. அவரும் வந்துட்டார். ஒரு ஃபைலை வச்சுட்டு போயிருக்கீங்க, எடுத்துகிட்டு போங்க. யார்? சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அண்ணா அப்படியே உட்காந்துருக்கார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்தோன்னே அண்ணா பார்த்துட்டு, இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கை தட்டி ஒலி எழுப்பி கூப்பிடுவது மரியாதையான செயல் அல்ல அப்படின்னு அண்ணா மன்னிப்பு கேட்டு, இனிமே இந்த பழக்கத்தை மாத்திருன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினரிடம் ஐஏஎஸ் அதிகாரிகளை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக. உலகத்திலேயே தன் தொண்டனை தம்பி என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எதுவும் இருக்க முடியாதியா? பேரறிஞர் அண்ணா தேனி கூட்டத்துக்கு போறாரு. அப்ப பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு மாட்டு வண்டிக்காரன் போயிட்டு இருக்கான். மாட்டு வண்டியை நிப்பாட்டி, ஐயா கூட்டத்துக்கு போனேன், கொஞ்சம் மாட்டு வண்டியில் ஏற்று, சௌரியத்துக்கு ஆற்ற முடியுமா? நாங்கள் ஓய்யா, நீ என்ன பெரிய அண்ணா துறையா? பெரிய மீட்டிங்கில் பேச போகிற? அண்ணாக்கிட்டே கேட்குறேன். அவன் அண்ணா துறையா நீ அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை. இல்லை சாமி, கொஞ்சம் இறக்கி விட. போய் இறங்கி மேடையில் போய் இப்பொழுது அண்ணா அவர்கள் பேசுவார்கள்னு அந்த மாட்டு வண்டிக்காரன், ஐயோ அண்ணாவிட்டே நம்ம அண்ணா துறையான்னு கேட்டுட்டோமே அப்படின்ட்டு. அண்ணாவினுடைய முகம் கூட தெரியல, ஆனால் அண்ணாவினுடைய பேச்சை ஒரு மாட்டு வண்டிக்காரன் ரசித்து, நீ என்ன பெரிய அண்ணாதுரையான்னு கேட்குற அளவுக்கு அந்த பேச்சு, அண்ணாவினுடைய பேச்சு ஒரு மாட்டு வண்டிக்காரன்ட்ட போய் சேர்ந்துருக்கு. அண்ணாவை பார்த்துட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். ஏன் அண்ணா, நான் தான் அண்ணாதுரைன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நீ ரொம்ப நாடகம் போடுவடா. நான் ஒரு சாதாரண ஆளாகவே இந்த மாட்டு வண்டியில் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னார் அண்ணா. இதே மாதிரி வின்சென்ட் சர்ச்சில் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அவர் ஒரு கூட்டத்தில் பேச போகிறாரு, அவருக்கு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
நைட்டு 12 மணி ஒரு டாக்ஸி டிரைவரை கை காமிட்டாரு, நிறுத்திட்டான். நிறுத்தினது பிற்பாடு, ஐயா ஒரு கூட்டத்தில் பேச போனால் கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடு அப்படின்னா, அவன் வின்சென்ட் சர்ச்சில் பார்த்ததில்லை. நான் வின்சென்ட் சர்ச்சிலோட கூட்டத்துக்கு போனேன், உன்னையெல்லாம் ஏற்ற முடியாது, என்ன சாரி அப்படின்ட்டான். உடனே வின்சென்ட் சர்ச்சில் இப்படியே பார்த்தாரு. டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு, தம்பி நீ 20 பவுண்டு வாங்குவ, 100 பவுண்டு தர்றேன், என்னை ஏற்றிட்டு போறியா அப்படின்னு. அவன் 100 உட்காருங்க அப்படின்ட்டு ஓட்டிட்டு போகிறேன். அப்போ அவர் மெதுவாக சுரண்டி கேட்டிருக்காரு, ஏன் 20 பவுண்டு தர்றேன்னொன்னே வின்சென்ட் சர்ச்சில் பேச்சை கேட்க போகணும்ன்ட்டு என்கிட்ட கதை விட்ட, இப்போ 100ன்னு சரின்ட்டிய ஏன் அப்படின்னோன்னே அவன் சொல்லியிருக்கான், வின்சென்ட் சர்ச்சில் பேச்செல்லாம் மனுஷன் கேட்பானா ஐயா, அதெல்லாம் ஒரு ஆளா, ஏன்டா 20க்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இப்படி மாறிட்டியாடா, 80 பவுண்டு உன் மனசை இப்படி மாற்றிருச்சாடான்ட்டு மனவேதனையோட வின்சென்ட் சர்ச்சில் போனார். இன்றைக்கி அதே மாதிரி இந்த வின்சென்ட் சர்ச்சிலோட டிரைவர் மாதிரி தான் 10 நிமிஷத்துக்குள்ள 80 பவுண்டை பார்த்துட்டு மக்கள் மாறியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 1% ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருக்கிறோம். அந்த தவறை இனிமேல் நாம் செய்யக்கூடாது என்றுதான் நமது அருமை அண்ணன் PKS அவர்கள், எந்த முறையில் நீங்கள் தேர்தலை சந்தித்தாலும் அதே முறையில் நாங்களும் சந்திப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறைகூவல் விடுத்திருக்கிறார். இன்று தமிழகம் முழுவதும் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற வாக்குகள் அப்படியே உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நமக்கு கிடைத்தால் அதிலேயே நாம் 75% இடங்களை உள்ளாட்சி மன்றத்திலே வெற்றி பெறுவோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்துவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு தலைவன் நம் இனமான தளபதியார் அவர்கள். தளபதி அவர்கள் பள்ளியில் சேர்க்க போறப்ப சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ சிஸ்டர், பையன் பேர் என்ன, ஸ்டாலின், ஸ்டாலினுங்கிற பேருக்கெல்லாம் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடியாது. தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பேருக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, பேரை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. தலைவர் சொன்னார், பேரை மாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்தை மாற்றிரு. நான் வைத்த பெயர் வைத்தது தான் ரஷ்ய அதிபருடைய பெயர், இரும்பு மனிதனின் பெயரை நான் வைத்த பெயர் வைத்ததுதான் என்று அன்னைக்கு வைத்த பெயரோட இன்னொரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்து படித்தார் நம் தளபதியார் அவர்கள். ஒரு ஜோசியக்காரன்ட்ட ஒருத்தன் போயிருக்கான், இளைஞன் கை ரேகையை காமிச்சிருக்கான். என்னடா படிப்பு ரேகையே இல்லை, படிப்பு ரேகை இல்லையா, எதுங்க படிப்பு ரேகை, உனக்கு படிப்பே வராதுடா, அதனால் உனக்கு கல்வி ரேகை இல்லை அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். கல்வி ரேகை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு சொல்லுங்கன்னு இருக்கான். அந்த ஜோசியக்காரர் பென்சிலில் வரைஞ்சி காமிச்சிருக்காரு, இதாண்டா கல்வி ரேகை வரைஞ்சி காமிச்சிருக்காரு. அந்த பென்சில் கோடோடு அப்படியே போய் ஒரு கத்தி எடுத்து அதே பென்சில் கோட்டில் அப்படியே ஒரு கோட்டில் அப்படியே கிழித்து வரைஞ்சி ரத்தத்தை சிந்தி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது தழும்பு கோட்டை விட ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அதே ஜோசியக்காரன்ட்ட வந்து பார்த்துருக்கான், கல்வி ரேகை உனக்கு ஆழமாக இருக்குடா, நீ மிகப்பெரிய அறிஞனா நீ வருவேன்னார். அது வேற யாரும் இல்லை, சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சியை வீழ்த்திய சாணக்கியன் என்ற அந்த இளைஞன் தான் தனக்குத்தானே கல்வி ரேகை வரைந்து கொண்டு இந்த நாட்டையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் புரட்சிக்கார சாணக்கியன். அதுபோல ஒரு பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காத எங்கள் தங்க தளபதி தனக்குத்தானே தன்னை முன்னேற்றி மிசா கைதியில் தன்னை புண்படுத்தி இன்று நமக்கு நாமே பயண திட்டத்தின் மூலம் இதய சிம்மாசனத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்திருக்கும் ஒரே இளம் தலைவர் தமிழகத்தில், இந்தியாவில் தளபதியார் அவர்களை விட்டால் இந்த தமிழகத்தை வழிநடத்துவதற்கு வேறு யாரும் அல்ல என்று சொல்கின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த மக்களிடம் சேவையாற்றுவதற்கு தகுதியான ஒரு தளபதி பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கம் நாளை சந்திக்க இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திலே வெற்றியடைய செய்து
நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கரங்களிலே மகுடமாக சிம்மாசனமாக அந்த வெற்றி கிரீடத்தை எங்கள் அண்ணன் PK சேகர் பாபு போல இந்த தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மாவட்ட கழகத்தின் செயலாளர்களும் வெற்றி கிரீடத்தை அளிப்பார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.